சிம்ம ராசி, அதே மாதிரி சிம்ம லக்னக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும் இந்த 48 நாட்கள். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் எங்கே போகிறார் அப்படின்னா, உங்களுடைய மறைவு ஸ்தானம் 12ஆம் வீடு விரயபாவம். இந்த விரயஸ்தானத்தில் குரு பகவான் கரெக்டாக இந்த 2 மாதம் இருப்பார். ஸோ அப்போ விரயம் அதிகரிக்கும். குரு பகவான் எங்கே வராரோ அந்த விஷயங்களை கொஞ்சம் வளர்த்து விடுவார், பார்த்து விடுவார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பகவான் விரயஸ்தானத்துலேருந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீடுனா என்னங்க அப்படின்னா, நோய், கடன், வம்பு, வழக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சிம்ம ராசிக்காரங்க, அதே மாதிரி சிம்ம லக்னக்காரங்க இந்த 48 நாட்கள் ரொம்ப உஷாராக இருக்கும். தேவையில்லாமல் ஒரு கடனை போய் வாங்கி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயத்துலையும் கவனம் தேவை. உடம்புல ரொம்ப கவனமாக அக்கறை எடுத்து கவனமாக பார்த்துக்கணும். வெளியில் போகிறீங்க, சும்மா ஏதோ சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு உணவை எடுத்து எதிர்பாராத ஏதாவது ஒரு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லை, வெளியூர் போகிறீங்க, தண்ணி மாற்றி குடித்தாலே டக்குன்னு ஜலதோஷம் பிடிச்சிடும். இந்த மாதிரி உடம்புல அந்த இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 48 நாட்கள். இது எல்லாருக்குமே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பொதுவான விஷயம். ஸோ அதனால நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கும் சாப்பிட்ற விஷயங்கள் முதற்கொண்டு. ஸோ அந்த மாதிரி உடல் நலத்தை கவனமாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு எதுவும் போய் மூக்க நீட்டிடக்கூடாது. ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் விரய பாவத்திலிருந்து 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வளர்த்து விடுவார். ஹெல்த்து, கடனு, வம்பு வழக்கு, தேவையில்லாத சிக்கல், இதை எல்லாத்தையும் குரு பகவான் கோத்து விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த 48 நாட்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம்.